Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நேத்திக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். YouTubeல வந்து வேற லெவல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படினு. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல டீடைலா அத பத்தி நம்ம வந்து சொல்லிருக்கோம். அதனால என்ன பெனிஃபிட் எல்லாமே அதுல வந்து சொல்லிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா நேத்திக்கு அந்த வீடியோ வந்து போடும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது சரியா வந்து யூஸ் பண்றதுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததனால அது ஒரு டியூட்டோரியல் வீடியோவை நம்ம வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். சோ அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, அது கரெக்ட்டா பண்றோமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து YouTubeல வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோக்கு கீழ இந்த மாதிரி கிரியேட் அப்படின அந்த சிம்பல் இருந்தா மட்டும் தான் அந்த ஆடியோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், மத்தபடி எடுக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ நம்ம எடுக்கிறது இந்த கிரியேட் வந்து கிளிக் பண்ணி மட்டும் தான் எடுக்கணும். அது இல்லாம நம்ம தனியா வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்தோம் அப்படினா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதுல ஃபிளிப் அப்படினு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணுமா பேக் கேமரா வேணுமா அப்படிங்கறத நம்ம செட் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம். நான் வந்து பேக் கேமரா யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரெக்கார்ட் ஆயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆடியோ எடுக்கிறது வந்து 16 செகண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். மத்தபடி நம்ம ஷார்ட்ஸ் வந்து போடுறது பாத்தீங்கன்னா நம்ம 60 செகண்ட் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 செகண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கீழ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் மட்டும் கொடுத்துக்கலாம். டைட்டில் கொடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அன்லிஸ்டடில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பப்ளிக்கில் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து டைட்டில் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் அப்படின்னு மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே சி வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிறது வந்து தெரியும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகி ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம வந்து டைட்டில் கொடுக்குறது, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, டேக் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுலாம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். நான் வந்து டைட்டில் முதலே கொடுத்துட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து எந்த ஒரு சேனல்லேருந்து இந்த ஆடியோ எடுத்துருக்கோமோ அவங்க சேனலை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்னொரு சேனல் தான் எடுத்திருக்கேன், அதாவது தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர். ஸோ அதை வந்து நம்ம அந்த அட் போட்டுட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அது வந்து தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் பேக் வந்துக்கலாம். இது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஏதாவது எழுதுறதுன்னா கூட நம்ம எழுதிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து டேக் கொடுக்குறது எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இந்த அன்லிஸ்டில் இருக்கிறத நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம வந்து பப்ளிக்கில் வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் இருக்குது. ஸோ பப்ளிக் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு திரும்ப வந்து பேக் போய்க்கலாம். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா பேக் வந்துடும். இப்போ நம்ம வந்து சேவ் வந்து கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஷார்ட்ஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இப்போது இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஒரு 3வது நபர் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த நம்மளோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். நம்ம எந்த சேனல்லேருந்து எடுத்தோமோ அவங்க லோகோ வந்து ரைட் சைடில் கட்டாயமாக இருக்கணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த சேனலோட பேரெல்லாம் அந்த இடத்துல வந்து ஷோ ஆகணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ஏரோ மார்க் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ஒரிஜினல் வீடியோக்குள்ளாடி அது வந்து போயிடும். அங்கே போயிட்டு இப்போ யாராவது வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.